ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இந்திய பொழுது இனிய பொழுதாக நம்மளோட நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு ப்ரீமியஸ் கஞ்சி வெரைட்டி தாங்க போட்டிருக்கேன். இந்த ஒரு மாவு வச்சு நீங்கள் 3 வகை கஞ்சிகள் ரெடி பண்ணலாம். உடம்பு முடியல, ஃபீவராக இருக்குது, வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னும் போது இந்த கஞ்சி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம். உடம்பு அசதியாக இருக்குது, டக்குன்னு சமையல் செய்ய முடியல அப்படின்னும் போது இதை நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணி குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான். இந்த கஞ்சி நீங்கள் ரெடி பண்ணி ஒர்க்கிங் ஏரியாவுக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் காஃபி டீ அப்படி குடிக்கிறதுக்கு பதிலாக இன்பிட்வீன் இந்த மாதிரி கஞ்சி நீங்கள் குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கஞ்சி மிக்ஸை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் முதல்ல அரிசி 1 கப் எடுத்துருக்கேன். இது புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு யூஸ் பண்ணுற அரிசி தான். உங்கள் இஷ்டம், நீங்கள் பச்சை சுட எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். இது மூணுத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு தந்துட போகிறேன். ரொம்ப பவுடராக வேணாம், ரொம்ப குறைனா வேண்டாங்க. திட்டமாக இருந்தால் போதும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வாய்ப்பட உங்களுக்கு. அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுறேன். முக்கியமான விஷயம், அரைக்கும் போது நம்ம மிக்சி ஜார் நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி மிக்சி நல்லா க்ளீனாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத போது அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் கஞ்சி ரெடி பண்ணும் போது உப்பு தேவைப்படாத போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டா சீக்கிரம் கெடாது நம்மளுக்கு. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ரொம்ப ஃபைன் பவுடரும் இல்லை, ரொம்ப குறைக்கணும் இல்லை, திட்டமான பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். ஒரு மாதிரி திக்னஸ் ஆகிடும், மாவு வர மாதிரி. அப்படி வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் இல்லைனா ஒரு ஏர்டெல் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3-4 மாதம்னாலும் கெடாமல் இருக்காங்க. இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எப்போ தேவைப்படுது அதை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. பசிலாம் எடுக்கும்போது டக்கு டக்குன்னு வேறு எதனா சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் இது சாப்பிடலாம். இது வயிற்றுக்கு உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணவே பண்ணாது. இந்த கஞ்சி எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். கூடவே 2 ஸ்பூன் பவுட்ரு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சிம்லேயே வச்சு விட்டுருங்க. விட்டுட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா நம்ம அரிசி நல்லாவே அடிச்சு வந்துருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வேகட்டும். நீங்கள் தேவைப்பட்டால் இல்லை வைக்க லேட் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இதில் ஒரு 4-5 நிமிஷம் போட்டு பார்த்தீங்க, பரவாயில்ல கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 6 மினிட்ஸில் உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீ இறக்கி ஆற வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெதவதுன்னு குடிச்சிங்கன்னா உங்கள் வாய்க்கு ருசியாக இல்லாத போது, உங்கள் ஜுரம்லாம் இருக்கும்போது வெதவதுன்னு குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசிக்கு சீக்கிரமாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான் கொடுத்துருக்கோம். நம்ம ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கஞ்சி இதை மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாய்க்கு ரொம்பவே காரசாரமாக வேணும், ஜுரம் வந்த பிறகு அப்படிலாம் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். 2வது வகை கஞ்சி எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் 4 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 4 எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாங்க. இதை முதல்ல நான் ஜாரில் எதனா போட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சு எடுத்து வந்துடுறேங்க. அரிஞ்சு போகிறதோட இடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு சாறு நல்லாவே இறங்க ஆரம்பிக்கும். கூடவே சில பேர் பச்சை மிளகாய் போடுவாங்க, பச்சை மிளகாய் போடலை. 3 மிளகு போட்டு நல்லா இடிச்சு எடுத்து வந்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. ஏன்னா ஃபீவர் வந்து மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலவையை போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போன பிறகு நம்ம இதே மாதிரி 2 ஸ்பூன் நான் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா தண்ணி ஓரளவு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நீங்கள் எவ்வளோ ஊற்றினா நல்லா தாங்க இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வரட்டும். உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ மாவு உங்களுக்கு நல்லா வெந்து வந்தோன்னா இங்கே பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. தேவைப்பட்ட உப்பு கூட போட்டுங்க. இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி லைட்டாக நெய் கூட போட்டு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காய் எடுத்து கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருங்க. மேலே தூவினா நான் கருவேப்பிலை கொத்தமல்லி அழகுக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு உடம்பு சரியாத இருக்கும்போது இது மாதிரி சாப்பிட்டு பாருங்களா. வாய்க்கு நல்லா கசப்பு இருக்கும் போது இந்த மாதிரி கஞ்சை நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபீவர்லாம் வந்த பிறகு நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் உடம்பு தெம்பும் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக கார்போஹைட்ரேட், நான் முந்தால் போட்டுறதால கொஞ்சம் ப்ரோட்டீனும் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுக்கு. டைஜஷன் சீக்கிரமாக சீரகப்பட்டதால் போட்டு நல்லா கொடுக்கலாம். இதை மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை நீங்கள். 3rd வகையான கஞ்சி நான் அப்படியே ரெடி பண்ண போகிறேன்னா, ஒரு பவுலில் 2 ஸ்பூன் நான் வந்து உங்களுக்கு தயிர் எடுத்துருக்கேன்.
தயிரை நல்லா அடிச்சிருங்க. ஸ்பூன் வச்சு அடிக்கலாம், பீட்ரு வச்சு அடிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். தயிர் நல்லா அடிச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஆறின பிறகு சுட சுட ஊற்ற வேண்டாம் தயிரில். கொஞ்சம் ஆறின பிறகு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவைப்பட்ட உப்பு போட்டுங்க. போட்டு நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஒர்க்கிங் ஏரியா கொண்டு போகலாங்க. நீங்கள் இன்பிட்வீனில் டீ காஃபி குடிக்கிறது பதிலாக அதை குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் உங்களுக்கு தேவைப்பட்டு நிறைய கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போது ஒர்க்கிங் ஏரியாவுக்கு நீங்கள் பசிக்கும் போது டீ காஃபி தேவையில்லாமல் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது, உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமானது கூட. இந்த கஞ்சி பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 3 மாதம் ஆனால் கெடாமல் இருக்கும். ஒரே ஒரு மாவு வச்சு 3 வகையான கஞ்சி ரெடி பண்ணலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.